எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது ஈரோடு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு கள நிலவரங்களை பற்றி நம்மோடு பேச வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம் உங்களுடைய பார்வையில்? கொங்கு மண்டலத்தை தொடர்ந்து பார்த்துருக்கோம். அந்த ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை இங்க 8 சட்டமன்ற தொகுதி இருக்கு. ஈரோடு கிழக்கு, மேற்கு, மொடாக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, கோபிச்செட்டிப்பாளையம், பவானி சாகர், அந்தியூர். முதல்ல ஈரோடு கிழக்கு தான் ஆரம்பிப்பாங்க. ஈரோடு கிழக்கு வந்து கடந்த 5 ஆண்டுகள் 2 முறை இடைத்தேர்தல் நடந்த ஒரு தொகுதி. இங்க வந்து இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏ ஜெயிச்சு அப்புறம் இடைத்தேர்தலில் திமுக ஜெயிச்சது. ஸோ திமுக காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணும்போது 2023 வைகோல் 64% எடுத்தது அணி வந்து திமுக கண்டெஸ்ட் பண்ணும்போது 74% போயிடுச்சு. அப்ப இதுல அதிமுக இல்லை. ஸோ இங்க வந்து இந்த தொகுதியை பார்த்தோம்னா 2021 வந்து திருமகன் ஈவேரா அவருக்கு 48% எடுத்திருந்தார். அவருக்கு எதிராக தமிழ் மாநில காங்கிரஸ் யுவராஜ் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவரும் வந்து 38% எடுத்திருந்தாரு. அப்புறம் நாம் தமிழர் வந்து நாம் தமிழர் வேட்பாளர் ஒரு 11,000 ஓட்டு எடுத்திருந்தாங்க, 7%. அப்புறம் மக்கள் நீதி மையம் ஒரு 10,000 ஓட்டு எடுத்திருந்தாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்த தொகுதியிலிருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா எதிர்பார்த்தது வந்து இன்கே சிலம்பவனோட 2வது மகன் தாங்க சீட்டு நினைச்சேன். பட் ஆனால் அவங்க வேற வேட்பாளர் கொடுப்பாங்க. ஸோ கோபிநாத் பாண்டியன் என்ற வேட்பாளர் போயிருக்காங்க. அதிமுக இருந்து ஆர் மனோகரன் பண்றாரு. அப்புறம் என்டிகேல இருந்து தாண்டவமூர்த்தி என்ற வேட்பாளர் பண்றாங்க. அப்புறம் விஜய பாலாஜி அப்படின்ற கேண்டிடேட் டிவிகேல இருந்து சொல்றாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை இங்க வந்து விரலகவுண்டர் இங்க டாமினன்ட். விரலகவுண்டர் தவிர வன்னியர் இங்க 10% இருக்காங்க, முதலியார் 15% இருக்காங்க, செட்டியார் 10% இருக்காங்க, முஸ்லிம்ஸ் 8% இருக்காங்க. ஸோ இது வந்து இங்க வெள்ளாள கவுண்டர் அதிமுகவுக்கு இந்த தொகுதியில் கன்சாலிட் ஆறாங்களா இல்லையா என்பதுதான் பெரிய கேள்வி. ஸோ இங்க வந்து இந்த நகரத்துக்குள்ளேயே முத்துசாமி மினிஸ்டர் இருக்கிறதால அவர் கண்டிப்பா அவரு கிளவுட் கொஞ்சம் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு கொஞ்சம் பிரேக் பண்ணும். பன்னீர் ஓட்டு அதிமுக வந்துடும். முதலியார் ஓட்டும் பிளஸ் காங்கிரஸ் வேட்பாளர் வெள்ளாள கவுண்டர், முதலியார் வேட்பாளர் ஓட்டும் திமுக பக்கம் அங்கெல்லாம் இப்போ நிறைய முதலியார் ஓட்டுகள். அப்புறம் முஸ்லிம்ஸ் அவங்க ஒரு மைனாரிட்டி ஸ்கீம் கன்சாலிட். இதுல வந்து இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா என்னை பொறுத்தவரை அதிமுக கொஞ்சம் ஃபைட் நல்லாவே கொடுப்பாங்க. அப்படி பட் காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க கொஞ்சம் வெள்ளாள கவுண்டர் கேண்டிடேட் போறதுக்கு ஒரு நல்ல டிசிஷன். அது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் தான் நினைக்கிறேன். 45% தாண்ட வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து ஈரோடு பெஸ்ட். இது அமைச்சர் முத்துசாமி போட்டியிடுகிற தொகுதி. இதுல வந்து நம்ம பெருசா முத்துசாமி போன வாட்டியும் கிட்டத்தட்ட 49% ஓட்டு எடுத்தாரு. அவர் இதுல கேவி ராமலிங்கம் 38% ஓட்டு எடுத்திருந்தாரு. நாம் தமிழர் சந்திரகுமார் ஒரு 14,000 ஓட்டு எடுத்திருந்தாங்க. மக்கள் நீதி மையமும் 8,000 ஓட்டு எடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்போ முத்துசாமி இங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காரு. அவர் கண்டஸ்ட் அவருக்கு எதிராக தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக யுவராஜ் கண்டஸ்ட் பண்றாரு. ஈரோடு ஈஸ்ட் கண்டஸ்ட் பண்றாரு, இங்க வெஸ்ட் கண்டஸ்ட் பண்றாரு. அப்புறம் நாம் தமிழர் விஜய், டிவிக்கு வந்து கே ஆனந்த் மோகன் கண்டஸ்ட் பண்றாரு. இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வெள்ளாள கவுண்டர் 43%. ஸோ முத்துசாமி இங்க ஒரு பவர்ஃபுல் வெள்ளாள கவுண்டர் மந்திரியா இருந்தா அப்ப 43% பெரும்பாலும் திமுக அணிக்கு வந்துடும். அப்புறம் முதலியார் இங்கேயும் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. வன்னியரும் 30% இருக்காங்க. முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியன் ஓட்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஸோ முத்துசாமி கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிற பொசிஷன்லாம் இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து மொடாக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. ஸோ இந்த மொடாக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி வந்து ஆக்சுவலி பிஜேபி சீட்டு. பிஜேபி சேர்ந்த சரஸ்வதி அவங்க போன முறை
அவங்க வந்து திமுக சுப்புலட்சுமி ஜெகதீசனை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 400 ஓட்டு வித்தியாசத்துல அவங்க தோற்கடிச்சிருக்காங்க. சுப்புலட்சுமி ஜெகதீஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கேம்பெயின் பண்ணிருக்கலாம், அவங்க ரொம்ப அலட்சியமா லெத்தாஜிக்கா இருந்தாங்கன்ற மாதிரிலாம் பார்வை இருக்கு. நாம் தமிழர் இங்க ஒரு 7% ஓட்டு இருக்காங்க. அப்புறம் மக்கள் இங்க கொஞ்சம் டீசெண்டா ஒரு 2% ஓட்டு எடுத்தாங்க. ஸோ இங்க வந்து இங்க எப்படி விஜய் இந்த முறை வந்து சரஸ்வதி மருமகள் கிருத்திகா சிவகுமார் கணேசன் பண்றாங்க. இந்த திமுக கூட்டணி சீட்ல மதிமுக கொடுத்துருக்காங்க. மதிமுக செந்தில்நாதன் பண்றாங்க. அருண்குமார் டிவிகேல கணேசன் பண்றாங்க. சண்முகம் அருண்குமார் என்டிகே கணேசன் பண்றாங்க. சண்முகம் டிவிகேல கணேசன் பண்றாரு. ஸோ இங்கேயும் நான் இந்த 3 தொகுதியுமே டிவிக்கே கொஞ்சம் ஓட் ஸ்பிளிட் கொஞ்சம் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது எப்படி போகும், இங்கே எப்படி இருந்ததில்ல. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இதோட காஸ்ட் பிரேக்கப் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விளையாட கவுண்டர் இங்க வந்து 30% இதெல்லாம் இங்க அதுக்கு அவங்களுக்கு அடுத்து முதலியார் இங்கேயும் நல்லா டீசெண்டா இருக்காங்க. வேட்டுவ கவுண்டர் இங்க ஸோ இங்க வேட்டுவ கவுண்டர் வந்து விளையாட கவுண்டர் கேண்டிடேட் எதிராக ஓட்டு போட வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதால திமுக கொஞ்சம் அவங்க வேட்டுவ கவுண்டர் ஓட்டு போகும். நாடார் ஓட்டு 7% இருக்கு, முஸ்லீம் ஓட்டு கொஞ்சம் இருக்கு. ஸோ இங்க கிருத்திகா சிவகுமார் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸா நல்ல கிரவுண்ட் ஒர்க் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு திமுக கன்ஸ் பண்ணியிருந்தா இங்க வந்து அவங்க திமுக வெற்றி பெற்று இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உதயசூரியன் சிம்பிள் தான், பட் உதயசூரியன் சிம்பிள் தான், பட் ஆனாலும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஐயப்பாடு இருக்கும். பட் ஆனாலும் நான் வந்து மதிமுக சேர்ந்த கேண்டிடேட்க்கும் நான் ஒரு எட்ஜி கொடுப்பேன் நினைக்கிறேன். இங்க வந்து செந்தில்நாதன் ஒரு சின்ன எட்ஜி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனாலும் இங்க விஜயோட ஃபேக்டர் எப்படி போகும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ மதிமுக கேண்டிடேட் நினைக்கிறேன். அடுத்து பெருந்துறை தொகுதி, இதுவும் ட்ரெடிஷ்னலான குங்குமன்ற சீட் மாதிரி 96க்கு அப்புறம் திமுக இங்க வெற்றி பெற்றதே கிடையாது. 2011-16 2 முறை வெற்றி பெற்ற தோப்பு வெங்கடாச்சலம் இப்ப அதிமுக வெற்றி பெற்ற தோப்பு வெங்கடாச்சலம் திமுக கண்டஸ்ட் பண்றாரு. அங்க வந்து அவருக்கு எதிராக அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ ஜெயக்குமார் கண்டஸ்ட் பண்றாரு. ஜெயக்குமார் 2021 கண்டஸ்ட் பண்ணும்போது அவருக்கு 45% ஓட்டு எடுத்திருக்காரு. அவரும் நல்ல ஒரு செல்வாக்கு கேண்டிடேட். கேசி பாலு அவரோட 30% ஓட்டு இருக்கு. அவர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்தவர். நாம் தமிழர் சேர்ந்த லோகநாதன் அவர் ஒரு ஓட்டு எடுத்திருக்காரு. அப்புறம் தோப்பு வெங்கடாச்சலம் இன்னும் அவர் ஒரு இண்டிபெண்டா கனெக்ட் பண்ணி 5% ஓட்டு எடுத்திருக்காரு. ஸோ இது ரொம்பவே ஒரு டஃப் ஃபைட்டா போகும். ரொம்ப நெட் பேட்டில் பயங்கரமா இருக்கும். தோப்பு வெங்கடாச்சலம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நல்லா கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ டஃப் ஃபைட்டா போகும். ஒருவேளை செங்கோட்டையன், பட் இந்த பகுதியில் செங்கோட்டையன் பகுதியில செங்கோட்டையனால எது இம்பாக்ட் வந்தால் அதை பெனிஃபிட் வருமே தவிர க்ளோஸ் ஃபைட்டா இருக்கும். நான் ஒரு ஏடிஎம்கே ஒரு சின்ன எட்ஜ் நான் அந்த தொகுதியில் கொடுக்குறேன். அடுத்து பவானி சட்டமன்ற தொகுதி. இந்த பவானியை பொறுத்தவரை இங்க இது வந்து 71க்கு அப்புறம் திமுக வெற்றி பெற்றதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஏடிஎம்கே பேஷன் இது. அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கேசி கருப்பண்ணன் அவர் 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற இருக்கார். இங்க வந்து கேசி கருப்பண்ணன் எதிராக லாஸ்ட் டைம் வந்து திமுக வேட்பாளர் துரைராஜ் ஒருத்தர் வந்து கேசி கருப்பண்ணன் 50% ஓட்டு எடுத்திருக்கு, துரைராஜ் 38% ஓட்டு எடுத்திருக்காரு. சத்யா நாம் தமிழர் அவங்க 10,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் மக்கள் நீதி மையம் வந்து சதானந்தம் அவங்க 4,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. இந்த முறை பார்த்தோம்னா நாம் தமிழர் புது வேட்பாளர் மோகன தேவின்னு கன்ஸ் பண்றாங்க. திமுக வந்து கே.எச். சந்திரசேகர் ஒரு திமுக கேண்டிடேட் போட்டிருக்காங்க. கேசி கருப்பண்ணன் இவர் கன்ஸ் பண்றாரு. ஸோ ரொம்ப கஷ்டம் இந்த தொகுதியை பொறுத்தவரை கேசி கருப்பண்ணன் இருக்கிறது. ஏன்னா இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இங்க வந்து 1 இயர் ஸோ இந்த 1 இயர் இன்டர்னல் ரிசர்வேஷனுக்கு இங்க 1 இயர் வந்து அதிமுக பேர்களா இருக்காங்க. வெள்ளாத கவுண்டர் இருக்காங்க. அருந்ததியர் மேபி அந்த கோகிலாமணி அருந்ததியர் ஓட்டு திமுக வந்து கிடைக்கலாம். பட் ஆனாலும் சஃபிஷியண்டா இருக்குமா இருந்ததுல நாடார் முதலியார் ஓட்டுல கொஞ்சம் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேசி கருப்பண்ணன் மீண்டும் ஒரு வெற்றி பெறுமா தான் இருக்காருன்னு நான் சொல்றேன்.
அடுத்து அந்தியூர் சட்டமன்ற தொகுதி. அந்தியூர் பொறுத்தவரை திமுக அதிமுக மாறி மாறி சுண்டிட்டு இருக்கிற சீட் தான். இப்போ வந்து லாஸ்ட் டைம் திமுக வெற்றி பெற்ற தொகுதி ஏஜி வெங்கடாட்சன் திமுக வந்து 45% கிட்ட ஓட்டு எடுத்து வச்சிருக்காரு. அதிமுக வேட்பாளர் ஒரு 1/2% ஓட்டுல தோத்துருக்காரு சண்முகவேலுல. அப்புறம் நாம் தமிழர் சரவணன் அவர் 8000 ஓட்டு எடுத்திருக்காரு. அப்புறம் மக்கள் இனிமையும் வந்து குருநாதன் அவர் ஒரு 2000 ஓட்டு எடுத்திருக்காரு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்ப எப்படின்னா, நீங்க 2016 பாத்தீங்கன்னா பாமக நீங்க கண்டஸ்ட் பண்ண அவங்க 16,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. 6% ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ஓட்டு வந்து ஆக்சுவலி திமுக வர வேண்டிய ஓட்டு. திமுக ஓட்டு கொஞ்சம் பிரிச்சிருக்காங்க. பிரிச்சுதான் அவங்களுக்கு அந்த ஓட்டு பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பாமக ஓட்டு அதிமுக டிரான்ஸ்பர் அது திமுக டிரான்ஸ்பர் பாமக திமுக இருக்கும்போது இப்போ ராமதாஸ் தனியா எங்க கேண்டிடேட் SCR கோபால் போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவர் தான் இப்போ 14 கண்டஸ்ட் பண்ணாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். திமுக இந்த ஓட் ஸ்பிரிட் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்தியூர் வந்து வெள்ளாள கவுண்டர் 38% இருக்காங்க. 1 இயரும் இங்க 24%. அதாவது பாமக கொஞ்சம் ஓட்டு எடுக்காங்க. 1 இயர் வெள்ளாள கவுண்டர்ல அதை இடையே கண்டிக்கிறோம். அருந்ததி ஓட்டிங் திமுக கொஞ்சம் இருக்கு. அந்தியூர் சிறுராஜெல்லாம் அங்க எம்பியா கொடுத்தாங்கன்னு. அப்போ எம்பியா இல்ல, ஒரு பழைய ஓட்டு கொஞ்சம் இருக்கு. அது ஸோ தலித் ஓட்டுல இங்க திமுக இருக்காங்க. ஸோ அது சஃபிஷியண்டா இருக்காதுன்றதான் நடப்பாரு. ஸோ இந்த தொகுதியில அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்றதுதான் நான் சொல்றேன். ஸோ கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட் இருக்கும் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையனே இது பண்ணாரு. ஸோ இங்க வந்து செங்கோட்டையன் வந்து ட்ரெடிஷ்னலா வந்து 77ல இருந்து 77 சத்தியமங்கலம் இருந்தாரு. அப்புறம் 72 ஜெயிச்சிருக்கு. லாஸ்ட் டைம் 51% ஓட்டு ஜெயிச்சாரு. அவருக்கு எதிராக போட்டிட்டு திமுக கேண்டிடேட் 37% எடுத்திருக்காங்க. இப்போ அவர் அதிகமா ஸ்பிட் பண்ணுவாரா அதிமுக அதிகம் ஸ்பிட் பண்ண பெரிய ஸ்டார் கேண்டிடேட் தனியாக போய் எவ்வளவு யார் எவ்வளவு ஸ்பிட் பண்ணுவாங்கன்றது அந்த இருக்கு. அது பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த முறை வந்து அதிமுக வந்து BB பிரபுன்ற கேண்டிடேட் பண்ணிருக்காரு. லைட் அது தெரியுது. திமுக வந்து நல்ல கேண்டிடேட் நல்ல சிவம் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. மக்களின் நாம் தமிழர் சீதா லட்சுமி கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ஸோ இது டிவிகேவும் டிஎம்கேக்கு தான் இங்க க்ளோஸ் போயிட்டு நினைக்கிறேன். சிக்னிபிகண்ட் அமௌண்ட் ஏடிஎம்கே ஓட்டு செங்கோட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாரு. ஜெயிக்கிற அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாரா அதுதான் தெரியல. ஏன்னா திமுக வந்து எப்படியும் 35% மேல எடுத்துரும். அதிமுக டெபாசிட் இழக்கிற சூழல் இருந்தாதான் நீங்க வந்து செங்கோட்டை ஜெயிக்க முடியும். டெபாசிட் எடுக்கிற போட்டு செய்வாங்களா அப்படின்னு தெரியல. பட் ஒரு திமுக ஓட்டே கூட அங்க போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் ஃபைட் டிவிகே டிஎம்கே. இங்க வந்து நான் டிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் கொடுப்பேன் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். இந்தியா பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி இதுவும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தொகுதி. ஏன்னா அந்த சத்தியமங்கலம் பவானியில இவன் செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் க்ளவுட் இருக்கு. ஸோ அதுவும் ஒரு பெரிய ஃபேக்டர் எனக்கு ப்ளே பண்ணும். இங்க வந்து ஆக்சுவலி ட்ரெடிஷ்னலா ஆக்சுவலி திமுக கடந்த முறை கம்யூனிஸ்ட் ஓட்டு கொடுத்தா அவங்க 40% ஓட்டு எடுத்தாங்க. PL சுந்தரம்னு அதுல கம்யூனிஸ்ட் வேட்பாளர். அதிமுக வேட்பாளர் பண்ணாரி அவங்க வந்து 40% ஓட்டு இருந்தாங்க. அவர் செங்கோட்டையன் ஃபர்ஸ்ட் வந்தாரு. அப்புறம் எடப்பாடி சேர்ந்துட்டாரு. நாம் தமிழர் சங்கீதா அவங்க வந்து ஒரு 10,000 கம்மியாக தான் இருக்கும். கார்த்திக் குமார் அவங்க 4,000 ஓட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டா இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஓரளவுக்கு செங்கோட்டையன் வந்து ஒரு கேண்டிடேட் போட்டு ஒரு அதிமுக நல்லாவே பிரிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனாலே நான் வந்து ஒரு கம்யூனிஸ்டுக்கு ஒரு எட்ஜ் கொடுப்பேன். ஸோ க்ளோஸ் ஃபைட்ல கம்யூனிஸ்ட் எட்ஜ்னா பண்ணாரி செங்கோட்டையனுக்கு இங்க நல்ல க்ளவுட் இருக்கு. அவங்க ஏடிஎம்கே ஓட்டு மேக்ஸிமம் டேமேஜ் பண்ணுவாரு அப்படின்றாங்க. PL சுந்தரம் அவரே இப்போ 2014 கம்யூனிஸ்ட் மக்கள் போட்டி நடத்தும் போது இங்க ஓரளவுக்கு 27,000 ஓட்டு இருக்கு. தேமுதிக கொஞ்சம் ஓட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே நான் வந்து இந்த தொகுதியை வந்து கம்யூனிஸ்ட் எட்ஜ் கொடுப்பேன். பட் க்ளோஸ் ஃபைட் தான் இவங்க ரெண்டு சைடு. ஸோ CPIக்கு ஒரு எட்ஜ் இருக்கும் தொகுதியை பொறுத்தவரை. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரம் பார்த்தோம். அந்த 8 சட்டமன்ற தொகுதிகள் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி சாகர். இதுல ஈரோடு கிழக்கு திமுக கூட்டணியில காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், ஈரோடு மேற்கு திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், மொடக்குறிச்சி மதிமுக திமுக கூட்டணியில வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், பெருந்துறையில அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் கொடுத்துருக்கீங்க, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா? பவானி அதிமுக
அந்தியூர் அதிமுக, கோபிச்செட்டிப்பாளையம் வந்து திமுக வெற்றி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்குங்க. பவானி சாகர் வந்து திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா சொல்லியிருக்குங்க. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தை